ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இனி கடைக்கு போய் வாங்காமல் வீட்லேயே நம்ம பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு இப்போ இந்த பேனில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் பார்த்திங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் தான் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பேன் ஃபுல்லாக சர்க்கரையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சர்க்கரை கரைஞ்சி வர வரைக்கும் குக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம குக் பண்ணும்போது சர்க்கரை கருகி போகாமல் நம்மளால் குக் பண்ணி எடுக்க முடியும். கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால சீக்கிரமாக கருகிடும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் குக் ஆகிட்டு கொஞ்சம் கலர் டார்க்காக மாறி வந்ததுக்கப்புறமா இது கூட முந்திரி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 10 முந்திரி எடுத்து கொஞ்சம் சின்ன சின்னதாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் கலர் டார்க்காக மாறி வந்ததுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதாவது ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த சர்க்கரை பாகை தண்ணியில் போட்டு எடுக்கும் பொழுது நல்லா கெட்டியான பதத்துக்கு இருக்கணும். அதாவது உடைக்கிற பதத்துக்கு பார்த்திங்கன்னா பாகு நமக்கு கிடைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி நல்லா டார்க்காக கலர் மாறி வர வரைக்கும் குக் பண்ணிங்கனாலே சர்க்கரை பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால் நான் செக் பண்ணி காட்டலை உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் வெண்ணெயை தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாகை ரெடி பண்ணி எடுத்ததுமே டக்குன்னு பிளேட்டில் ஊற்றிடுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டியான பதத்துக்கு வந்துடும். நம்ம பிளேட்டில் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதே நீங்கள் பட்டர் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா அந்த பட்டர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெண்ணெயை தடவிட்டு அதுக்கு மேலே இந்த கேரமலைஸ் பண்ணியிருக்கிற சர்க்கரையை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக எடுக்க முடியும். நல்லா சூடு ஆறுற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ சூடு ஆறி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கத்தி வச்சு நம்ம எடுக்கும்போது வந்துருச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக. இப்போது இதை ஒரு பட்டர் ஷீட்டு இல்லைனா ஒரு கவரில் போட்டுட்டு நல்லா நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பொடியாக நான் தூள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே முக்கியமாக இந்த மாதிரி பட்டர்ஸ்காட்சுக்கு நம்ம ரெடி பண்ணணும். இதுதான் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை சேர்த்து செய்வாங்க. ஒரு சிலர் முந்திரி போட்டு செய்வாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை இல்லைன்னா முந்திரி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கப் எடுத்துக்கிட்டு இந்த கப்பில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் அளந்து சேர்த்துக்கலாம். 1/4 கப் பால் சேர்த்துக்கிறேன். காய வைக்காத பால் தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக கார்ன்ஃப்ளவரை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவரும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 2 கப் பால் சேர்த்துக்கிறேன். அதாவது 1/2 லிட்டர் பால் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. பேக்கெட் பால் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது 3-4 நிமிஷத்துக்கு பாலை இப்போ நல்லா நான் காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டுக்காக நான் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சர்க்கரையை கூட சேர்த்துக்க போகிறேன். மீடியமாக ஸ்வீட் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/4 கப் சர்க்கரை ஓகே. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/4 கப் சர்க்கரை சேர்த்துட்டு கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம பாலில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கணும். சீக்கிரமாக பார்த்திங்கன்னா கெட்டியான பதத்துக்கு வந்துடும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரம் குக் பண்ணதில் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால நம்ம குக் பண்ண நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம், கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலரில் தான் இருக்கும். அதனால் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். இந்த எசன்ஸ் பார்த்திங்கன்னா மளிகை கடையில், சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே இப்போ ஈஸியாக கிடைக்குது. பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸும் நீங்கள் வாங்கிட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ரெசிபீஸ்லாம் பண்ணலாம். இப்போ இந்த 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். இன்னும் நீங்கள் கெட்டியான பதம் வர வரைக்கும் கூட குக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கன்சிஸ்டன்சியில் பால் இருந்தாலே ஓகே தான், நமக்கு ஐஸ்கிரீம் செய்ய முடியும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆற வச்சுக்க போகிறேன். நல்லா ஃபுல்லாக சூடு குறையிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. பால் கொஞ்சம் கூட சூடு இருக்கவே கூடாது.
நல்லா ஃபுல்லாக சூடு ஆறுனதுக்கப்புறமா இப்போது இதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா இந்த மாதிரி கண்ணாடி பவுல் இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸில் இதில் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு கண்ணாடி பவுலில் சேர்த்துட்டு மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடுறேன். நீங்கள் எடுக்கிற பாக்ஸுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி மூடியும் பார்த்து சேர்த்து எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் 2 மணி நேரத்துக்கு நான் வைக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இப்போ இதை திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பல்ஸ் மோடில் ஒரு 10 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் அதே பவுலில் நான் வந்து சேர்த்துட்டு இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, முந்திரியை சர்க்கரையில் போட்டு கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீமோடு அதை சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அளவு வந்து பார்த்து அதை சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்பவும் மூடி போட்டு மூடி நான் வந்து ஃப்ரீசரில் வச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். அப்படி இல்லைனா ஒரு நைட் ஃபுல்லாக கூட அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுருங்க. அடுத்த நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீசரில் ஒரு நைட் ஃபுல்லாக நான் வந்து ஐஸ்கிரீமை வச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்கூப்பர் இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எப்போவாவது ஒரு முறை தான் நம்ம ஐஸ்கிரீம் செய்வோம் அப்படின்னும் போது நம்ம வீட்டில் இருக்கிற இந்த குழம்பு கரண்டி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே இருக்கும்பொழுது நல்லா அழகாக நமக்கு கடையில் கொடுக்குற மாதிரி சூப்பராக வந்துடும் ஐஸ்கிரீம். குழம்பு கரண்டிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எடுக்க முடியும். அப்படி இல்லைனா இது போல் ஸ்கூப்பர் வச்சும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணிட்டோம். பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா போதும், மற்றபடி எல்லாமே நம்ம வீட்லேயே இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்ததுமே போய்ட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி, சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நமக்கு ஐஸ்கிரீம் செய்ய முடியும். கண்டிப்பாக நீங்கள் இது போல் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.